அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சைனின் மதுரை. இன்றைக்கி வந்து ஒரு சாரீ ரிவ்யூ தான் மீஷோவில் வாங்கினது. இந்த சாரீ வந்து மீஷோவில் வந்து 300 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். இந்த ப்ளவுஸ் வந்து 210 கொடுத்து வாங்கினேன். இது கொஞ்சம் மாடலை வச்சு தைச்சிருக்காங்க. பின்னாடி நெக்கு எல்லாமே பட்டு கன்வீனியண்ட்டாக இருக்குது. மதுரையில் செம்ம வெயில். ஆனால் கூட நான் வந்து இந்த ப்ளவுஸு போட்டிருக்கேன். ஒரு புட்டு கூட ஏற்கனவே ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸு. நான் வந்து 38க்கு எடுத்த நம்ம வந்து ஓரளவு கூட எடுத்துக்கலாம். கன்வீனியண்ட்டாக இருக்குது. மீஷோவில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸில் வந்து ப்ளவுஸ் பீட்டு, ப்ளவுஸு, ரெடிமேட் ப்ளவுஸு, செப்பல், ஷூஸு, நைட்டி அதெல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது, ப்ளவுஸோட கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வர டைலர், மொபைல் டைலர் வீட்டில் உட்கார வச்சு 2 சாரீ அளந்து கொடுத்தேன். 5.5 மீட்டர் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை கட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். அவரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ப்ளவுஸை அளந்து பார்த்துட்டு 2 சாரீ அளந்து பார்த்துட்டு ஃபுல்லாக 15 சாரிலையும் ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுட்டாரு. ப்ளவுஸு ரன்னிங் மெட்டீரியல் எல்லாத்தையுமே சேர்ந்து கட் பண்ணி வச்சுட்டாரு. அப்புறம் வந்து நான் வந்து 2 நாள் கழிச்சு ஒரு சாரீ எடுத்து பார்க்குறப்ப எனக்கு முழமே பத்தலை. அப்புறம் தான் பார்த்தேன், ஒரு 10 சாரியில் நானே ஆல்ரெடி ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி தான் கொடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகிடுத்து. அந்த ரேக்கை நான் அந்த சாரீ ரேக்கை பார்க்காமே வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் வந்து கம்மி விலையில் தான் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டினரி ஷாப்பில் தான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லா புது சாரியும் மறுபடியும் எல்லாத்துக்கும் 100 ருபீஸ் கொடுத்து கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி மறுபடியும் 50 ருபீஸ் கொடுத்து எல்லாத்தையும் ஒட்டு போட்டேன். அந்த சாரியினுடைய விலையே அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து என்னுடைய லெதர்ஜிக்னஸ், ஏன்னா வந்து நான் வந்து உட்காந்து லெதர்ஜியை ஃபோனை நோண்டிக்கிட்டே, நான் டெய்லர் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தேன். அவரும் பார்க்கல, நானும் பார்க்கல. இது ஒன் ஆஃப் த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் மந்த் ரொம்ப கோல்டுனா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடு. டாக்டர்கிட்ட போகல, ஹாஸ்பிட்டல் போகல. ஆனால் கூட என்னமோ பெரிய நோய் வந்தாப்புல ஐயோ எனக்கு கோல்டு வந்துடுதுன்னு புலம்பிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு கண்ணிலேருந்து வந்து தண்ணியாக வந்துட்டு இருந்தது. கண் வந்து எரிஞ்சுது. சரி, நிறைய மொபைல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மொபைலே கொஞ்சம் நாள் பார்க்காம வேற வச்சுருந்தேன். அப்புறம் வந்து கோல்டெல்லாம் ஓரளவுக்கு நான் வந்து லோக்கலாகவே சரி பண்ணிவிட்டு அரவிந்த் ஐ ஆஸ்பத்திரிக்கு போனேன். அரவிந்த் ஐ ஆஸ்பத்திரியில் வந்து லாஸ்ட் இயர் ஜனவரியில் செக் பண்ணிவிட்டேன். இந்த ஜனவரி டியூ. பட் வந்து இப்போ தான் நான் போய் பார்த்தா 16,500 பீப்புள் வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து அரவிந்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மதுரையில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் கன்சல்டிங் ஃபீஸில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 15 டெஸ்ட்டு பண்ணாங்க. அவ்வளோமே எல்லாமே நார்மல். பட் வந்து கடைசி இந்த டாக்டர் கேட்டாங்க, நீங்கள் டை போடுவீங்களான்னு கேட்டாங்க. முந்தி போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக டை போடாதீங்க, போட்டிங்கன்னா கண் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ வர்ற பேஷண்ட்டில் வந்து 90% ஆஃப் த லேடிஸ் வந்து டை போட்டு தான் அவங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. நான் மருதாணி அரைச்சி, வீட்டில் இருக்கிற மருதாணி அரைச்சி தலையில் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து இந்த தௌரி பவுடர் இலையை போட்டால் கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்குது. டை போடுறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு போடுங்க. அதெல்லாம் பார்க்கில் போய் உட்காந்து அவ்வளோ சில்லுன்னு காற்று சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். நேற்று வந்து சண்டே ஹோட்டலுக்கு போய் வசந்தம் ஹோட்டலில் போய் மசால் தோசை கேட்டேன். நைட்டு மசால் தோசை இல்லைன்ட்டாங்க. கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணால் கீ இல்லைன்ட்டாங்க. ரொம்ப கிரேவிங்க. அதனால் மாவை வாங்கி வீட்டில் கீ ரோஸ்ட்டு, தக்காளி சட்னி, மசால் தோசைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளை வந்து சூப்பராக நைட்டு வந்து